அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை தொட்டும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ் புகாரியிலே இடம்பெறுகிறது. ஒருமுறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் இறை தூதர் நாயகத்துடன் வீட்டிலே அமர்ந்தவர்களாக உட்கார்ந்தவர்களாக கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இறை தூதரினுடைய வீட்டிற்கு முன் ஒருவர் வந்து இறை தூதரினுடைய வீட்டிற்குள் வருவதற்காக வேண்டி அனுமதி கேட்கிறார். நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய வீட்டிற்கு செல்வதாக இருந்தாலும் அனுமதி இல்லாமல் சென்றுவிடக் கூடாது. வீட்டினுடைய முன்வாசலிலே நின்று அனுமதி எடுத்ததன் பின்புதான் அந்த வீட்டிற்குள் நுழைய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறர்களினுடைய வீட்டிற்கு அனுமதி இல்லாமல் நாங்கள் நுழைவதன் காரணத்தினால் தான் எல்லா பிரச்சினைகளும் ஃபித்னாக்களும் உருவாகி இருப்பதற்கும் ஒரு காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கள்வர்கள் கயவர்கள் திருடர்களை போன்று திருடர்கள் கள்வர்கள் தான் வீட்டிற்குள் அனுமதி இல்லாமல் நுழைந்துவிட்டு திருடிவிட்டு செல்வார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இறை தூதர் நாயகம் வந்தவரை பார்த்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களிடம் கூறுகிறார்கள், இவருடைய கூட்டத்தார்களிலேயே மிகவும் மோசமான ஒரு நபர் இவர்தான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களிடம் கூறிவிட்டு வந்திருக்கும் மனிதருக்கு உள்ளே வருவதற்காக வேண்டிய அனுமதி கொடுக்கிறார்கள். இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மனிதரும் உள்ளே வருகிறார்கள். வந்த மனிதரை பார்த்து இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முறையில் அவரை உள்ளே வரவழைத்து புன்முறுவல் பூர்த்து சிரித்து நல்ல முறையில் கதைத்து கொண்டிருந்தார்கள். அந்த மனிதருடன் இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை பார்த்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு பெரும் ஒரு ஆச்சரியம். அந்த மனிதர் வீட்டை விட்டு எழுந்து சென்றதன் பின்னால் இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கிறார்கள், நாயகமே, அவர்களினுடைய கூட்டத்தார்களிலே மிகவும் மோசமான மனிதர் என்று கூறிவிட்டு வீட்டிற்குள் வந்ததன் பின்னால் அந்த மனிதருடன் சிரித்து கதைத்து கொண்டிருந்தீர்களே, இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நாயகமே. இதற்கான காரணம் என்ன என்று கேட்ட நேரத்தில் இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு பதிலளித்தார்கள் இவ்வாறு, கியாமத்தினுடைய நாளையில் மறுமை நாளையில் இறைவனிடத்தில் மிகவும் கீழ்த்தரமான தரங்கெட்ட மனிதர் யாரென்றால் யாருடைய குணத்தை கண்டு மனிதர்கள் பயப்படுவார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் இறைவனிடத்தில் மிகவும் கீழ்த்தரமான தரங்கெட்டவர்கள் என இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு கூறி காட்டினார்கள். குணத்தால் எவ்வளவு கடினமானவர்களை எவ்வளவு கொடூரமானவர்களை நாங்கள் சந்தித்தாலும் எப்போதும் எங்கள் குணத்தை நாங்கள் அவர்களுக்கு முன்னே மென்மையானவர்களாகவே வைத்துக் கொள்வோம். குணத்தால் பரப்பப்பட்ட மார்க்கமே புனிதமிகு இஸ்லாம்.